உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை ரவையை வச்சு செய்யக்கூடிய ரவா பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப் வெல்லத்துக்கு நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு வரும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பனியாரக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதில் எல்லா குழிகளிலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒவ்வொரு குழிகளிலையும் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.